செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் நிலவி வரக்கூடிய அசாதாரண சூழலில் பிரதமர் ஷர்மா ஒலியை தொடர்ந்து தற்போது ஜனாதிபதியும் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். நேபாளத்தில் நேற்று நடைபெற்ற கடுமையான போராட்டம் வன்முறையாக வெடித்ததை அடுத்து அந்நாட்டினுடைய அமைச்சரவையினுடைய பல்வேறு அமைச்சர்கள் ராஜினாமா செய்து குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இன்று கடும் எதிர்ப்பிற்கு பிறகு இன்று காலை அந்நாட்டினுடைய பிரதமர் ஷர்மா ஒலியும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது அவருக்கு அடுத்தபடியாக அந்நாட்டினுடைய ஜனாதிபதி ராம்சந்திர பௌடலும் தற்பொழுது தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அரசினுடைய ஊழலுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டங்கள் என்பது இளைஞர்கள் முன்னெடுத்த நிலையில் அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் சமூக வலைதளங்களுடைய அந்த ஒரு சமூகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த 26 சமூக வலைதளங்கள் என்பது முழுமையாக முடக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்களுடைய போராட்டம் என்பது நேற்று காத்மாண்டுவில் நடைபெற்றது குறிப்பிட்டது. அந்த போராட்டம் என்பது இறுதியில் வன்முறையாக வெடித்த நிலையில் அதை அடக்குவதற்காக நேபாள் ராணுவமும் பல்வேறு அடக்குமுறைகளையும் தடைகளையும் கையாண்ட நிலையில் அந்த சம்பவத்தில் 19 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில்தான் கடுமையான ஒரு எதிர்ப்புகள் நேபாள் அரசாங்கத்திற்கு எதிராக எடுத்தன. அதனையடுத்து அந்நாட்டினுடைய அமைச்சரவையில் சுமார் 9 அமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவியை ராஜினாமா செய்த நிலையில்தான் பிரதமரும் இன்று அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேபாளத்தினுடைய ஒட்டுமொத்த அரசும் தற்பொழுது கவிழ்ந்திருப்பதன் காரணமாக அடுத்து இடைக்கால அரசு என்பது ஏற்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது நேபாள அரசியலில் சற்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அந்நாட்டினுடைய ராணுவம் போராட்டக்காரர்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும், தங்களுடைய வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது அந்நாட்டினுடைய ராணுவத்தின் சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேபாளத்தினுடைய அடுத்த கட்ட ஆட்சி என்பது அரசு என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறி தற்பொழுது அந்நாட்டில் மிகவும் எழுந்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.